குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் பிள்ளைகளினுடைய மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் என்று சொன்னது திருக்குறள் அன்று. ஆனால் இன்று தம் பிள்ளைகளின் எதிர்கால நலத்திட்டம், கல்வி, உணவு, விருப்பம், அதையும் தாண்டிய பாதுகாப்பு என்று அவர்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்காமல் சிறுவர் தினத்தன்று மாத்திரம் சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றில் சிறுவர் தினம் கொண்டாடி தீர்க்கப்படுகின்றது பெற்றோர் மற்றும் சமூகத்தினால். சர்வதேச ரீதியில் நவம்பர் மாதம் 20ஆம் திகதி பல நாடுகள் சிறுவர் தினத்தை கொண்டாடினாலும் இந்தியாவில் நவம்பர் மாதம் 14ஆம் திகதியும் இலங்கையில் அக்டோபர் மாதம் 1ஆம் திகதியும் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்று அக்டோபர் 1. உலகெங்கும் வாழும் நமது எதிர்கால சந்ததியினரான சிறுவர்கள், மாணவர்கள், குழந்தைகளுக்கு சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் கல்வி, வாழ்வு சிறப்பு அமைய வாழ்த்துகின்றோம். மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது, பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கின்றது, கல்வி உள்ளிட்ட விடயங்களில் தீர்மானங்களை எடுப்பதற்கான சுதந்திரமும் உரிமையும் இருக்கின்றது. கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சிறந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாய நிலையில் நாம் அனைவருமே இருக்கின்றோம். உலகில் வாழ்கின்ற சிறுவர்களை பொறுத்தமட்டில் இந்த நாட்களில் சிறு வயதிலே போஷாக்கான ஒரு உணவு பெற்றுக்கொள்ள வேண்டிய சிறுவர்கள் ஒரு நேர உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் பட்டினியால் தமது நாட்களை கழித்து வருகின்றார்கள். காலநிலை மாற்றம், இயற்கையின் அனர்த்தம் உள்ளிட்ட காரணங்களினால் சுகாதார நலன்மிக்க வாழ்க்கையை தொடர முடியாமல் சிறுவர்கள் வாடுகின்றார்கள். சிறுவர்கள் நோயால் அவதிப்படுகின்றார்கள். எதிர்காலத்தின் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, தமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கல்வி வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பத்தின் வறுமையான சூழ்நிலை காரணமாக சிறு வயதிலே வேலைக்கமர்த்தப்படும் சிறுவர்களும் இங்கு அதிகம். அத்தனையும் தாண்டி உலகத்தில் நிலவுகின்ற நாடுகளுக்கிடையில், அமைப்புகளுக்கிடையில் இடம்பெறுகின்ற யுத்தம் காரணமாக அடுத்த நொடி பொழுதில் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பதற்ற நிலையில் வாழ்கின்றார்கள் சிறுவர்கள். இவர்களுக்கு ஒரு நேர உணவு என்பது கனவு, அடுத்த நிமிட வாழ்வு என்பது கேள்விக்குறி. கல்வி என்பது எட்ட முடியாத எல்லை, போஷாக்கான உணவு என்பது கிடைக்கப் பெறாத வரமாக மாறி இருக்கின்றது. சிறுவர்களுக்கு தேவையான கல்வி, உணவு, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்களில் கவனம் செலுத்துவதோடு பாடசாலை செல்லும் வயதில் வேலைக்கு அமர்த்தப்படும் கொடூர நிலையிலிருந்து காப்பாற்றி, சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட தீய செயற்பாடுகளில் இருந்து அவர்களை காப்பாற்றி அமைதியான, சுபிட்சமான, மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது சமூகத்தின் பொறுப்பல்லவா? 2024ஆம் ஆண்டுக்கான சிறுவர் தின துணைப்பொருளாக Protect and Treat Every Child Equally, அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பாகவும் சமமாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே. ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் இவை அத்தனையும் கடந்து சிறுவர்கள் நம் எதிர்கால சந்ததியினர் என்ற உண்மையை மனதிலே நிறுத்தி சிறுவர்களுக்கான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையையும் அமைதியான சூழ்நிலையையும் கல்வி அறிவையும் பெற்றுக் கொடுப்பது நம் கடமை அல்லவா? பொதுவாக வறுமை ஒரு நாட்டிலே அதிகரிக்கின்ற போது சிறுவர் வேலைக்கு அமர்த்தலும் அதிகரிக்கின்றது. ரெண்டுக்கும் இடையிலே அந்த ஒரு தொடர்பு இருக்கின்றது. இந்நிலையில் இலங்கையில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான சட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று நாங்கள் பார்த்தால், 2021ஆம் ஆண்டிலே இலங்கையில் இருக்கின்ற பல சட்டங்கள் திருத்தப்பட்டு முன்பு சிறுவர் வேலைக்கு அமர்த்துவதற்கான ஆக குறைந்த வயதாக 14 வயது இருந்தது. ஆனால் இந்த வயது இந்த 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தங்களின் பின்னர் 16 வயதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்த மட்டில கல்வி கட்டளை சட்டத்துக்கு கீழே ஆக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு விதியின் படியும் சிறுவர்கள் கட்டாயமாக 5 வயதிலிருந்து 16 வயது வரையும் கல்வி கற்க வேண்டியதாக உள்ளது. ஆகவே தற்பொழுது உள்ள இலங்கை சட்டங்களின்படி கல்வி கற்பதற்கான கட்டாய கல்விக்கான வயதாக 5லிருந்து 16 வயது வரை உள்ளது. அதேவேளை 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பிள்ளையை எந்த ஒரு நிறுவனத்திலும் எந்த ஒருவரும் வேலைக்கு அமர்த்த முடியாது. அதை மீறி வேலைக்கு அமர்த்துகின்றவர் இந்த சட்டங்களுக்கு கீழே ஒரு குற்றத்தவறை புரிகின்றார். அதற்காக நாங்கள் நினைத்துவிட முடியாது 16 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை எல்லா வகையான வேலைகளிலும் அமர்த்த முடியும் என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் இன்னொரு சட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்ட, அதாவது 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட ஒழுங்கு விதிகளின்படி 71 வகையான வேலைகளில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்த முடியாது. அதனை மீறி அந்த வகை வேலைகளில் ஒரு 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம். அதில் உள்ள 71 வகையான வேலைகளில் ஆபத்தான வேலைகள் தான் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
ஆபத்தானது அல்லது பிள்ளையினுடைய ஒழுக்கம் அல்லது பாதுகாப்பு இவைகளுக்கு பாதிக்கக்கூடிய வேலைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த நிரலிலே முதலாவது வேலையாக உள்ளடக்கப்பட்டுள்ளது எதுவென்று சொன்னால் வீட்டு பணியாள் என்பது. எனவே இன்றுள்ள நிலையில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பிள்ளையை வீட்டு பணியாளாக வேலைக்கு அமர்த்த முடியாது. அவ்வாறு அமர்த்துவது இந்த ஒழுங்கு விதி ஆக்கப்பட்ட பின்னர் ஒரு குற்றமாக உள்ளது. இதைவிட பிள்ளைகள் சில வேளைகளில பாலியல் ரீதியான வேலைகள் அல்லது போதைவாச சம்பந்தப்பட்ட வேலைகள் இவ்வாறான வேலைகளிலும் கூட ஈடுபடுத்தப்பட முடியும். அவைகள் எல்லாம் தண்டனை சட்ட கோவையின் கீழே குற்றவியல் குற்றங்களாக இருக்கின்றன. போலீசாருக்கு அவைகளின் கீழ் இந்த அதிகாரம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று இலங்கையிலே சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டாலும் உலகெங்கும் இன்று மூத்த பிரஜைகளுக்கான தினமாக முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஒரு நாடு வளம் பெற வேண்டுமாக இருந்தால் சிறைச்சாலைகள் குறைவடைந்து நூலகங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தற்போது ஒவ்வொரு இடங்களிலும் பாச உணர்வு குறைந்ததாக காணப்படுகின்றது. முதியோர் வசிக்கின்ற முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அங்கு முதியோர்களாக தனிமைப்படுத்தப்படுபவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தற்காலத்தில் குறைந்து நிற்கின்ற அன்பு எனும் ஒரு நிலைமை மீண்டும் எழுச்சி காண வேண்டுமாக இருந்தால் முதியோர் இல்லங்களில் பல தலைமுறைகளை கண்டு வாடுகின்ற மூத்தோர் வயோதிபர் தமது இல்லங்களிலே குழந்தைகளோடு பேரன் பேத்திகளோடு உறவுகளோடு வாழும் போது அன்பு எனும் ஒரு எல்லை உச்ச நிலையை அடைந்து உலகமும் சீர்பெறும் என்பதுதான் உண்மை. 2024 முதியோர் தின துணிப்பொருளாக வயதான காலத்தில் வயோதிபர்களை பராமரித்து அவர்களுக்கான ஆதரவை தந்து அவர்களினுடைய காலத்தை வலுப்படுத்துவதற்கு கண்ணியத்துடன் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அந்த நிலைமை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் பதியட்டும். உலகெங்கும் வாழும் சிறுவர்கள் மற்றும் முதியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.